இன்றைய முக்கிய செய்திகள். கேரள மாநிலம் வயநாடு அருகே நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 43 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் 250 பேர் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வயநாடு நிலச்சரிவு குறித்து கேரள முதலமைச்சரிடம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசினார். மேலும் கேரளாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதியளித்துள்ளார். வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணிக்காக தமிழகத்திலிருந்து தலா 33 வீரர்களுடன் 9 பேரிடர் மீட்பு குழுவினர் கேரளாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பெருமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி தவிக்கும் நெருக்கடியான சூழலில் கேரளாவிற்கு உதவ தமிழ்நாடு அரசு தயாராக உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 51,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 89 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களின் மதிப்பெண் சான்றிதழ் வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சிக்கு சொந்தமான 150 கோடி மதிப்புள்ள நிலம் மீட்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அங்கு சிறையில் இருக்கும் மீனவ குடும்பங்களுக்கு தற்பொழுது நாளொன்றிற்கு 250 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் தின உதவித் தொகையானது 350 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். வருமான வரி தாக்கல் செய்வதற்கு ஜூலை 31ஆம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 40,000 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் வருகின்ற ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாசிகளுக்கு சுங்க கட்டணம் இல்லை என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தாமரை வடிவத்தில் சக்கர வியூகம் அமைந்துள்ளதாகவும் இந்த சக்கர வியூகத்தால் மாநில அரசுகள் ஒடுக்கப்படுவதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். எக்காரணம் கொண்டும் போக்குவரத்து கழகம் தனியார் மயமாக்கப்படாது என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் உறுதியளித்துள்ளார். சென்னையில் 26 கோடி மதிப்பீட்டில் 16 இடங்களில் சுகாதார நடைபாதை அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி கடலில் அமைய உள்ள கண்ணாடி கூண்டு பாலம் பொருத்தும் பணி 1 வாரத்தில் தொடங்கும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 19 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை திறந்து வைத்தும் அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக 35 கோடி ரூபாய் மதிப்பிலான 391 வாகனங்களை கொடியசைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். சென்னை பெருங்குளத்தூர் GST சாலையில் 234 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மேம்பால பணிகள் நிறைவு பெற்றுள்ளதால் விரைவில் திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் மேற்கண்ட இந்த 9 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் 50வது முறையாக இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கேரளா மற்றும் கர்நாடக மாநிலத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவி நிறுவனத்தின் சார்பில் 43 கோடி ரூபாய் மதிப்பில் 4 முடிவற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். மேலும் புதிய கால்நடை தீவன தொழிற்சாலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தில் 9,000 கோடியில் டாடா மின்சார வாகன உற்பத்தி ஆலை வருகின்ற செப்டம்பரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்ட உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு நீர் திறக்கப்பட்டதையொட்டி டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை மேற்கொண்டார். பேராசிரியர்கள் முறைகேடாக பணியில் சேர்ந்த விவகாரத்தில் தொடர்புடைய கல்லூரிகள் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆளுநர் RN ரவி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.